இதுவரைக்கும் சொன்ன மாதிரி ஒழுக்கம், அடிமைத்தரம் முதலியவற்றை கடைபிடித்தோம். சந்தனம், பூ, நெய்வேத்தியம், தூபம், தீபம் முதலியவற்றை சேகரித்தோம். அக வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு இப்ப வெளியில புறப்பூசை பண்ண போறோம். இந்த இடத்துலதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. அதை தடுமாற்றம்னு சொல்றதோட பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நான் இப்ப சிவபூசை பண்ண போறேன், அதுலயும் என்ன அளவுக்கு பூசை பண்ண யாருமே இல்லைங்கிற அந்த நினைப்பு தான். அது மட்டும் நமக்கு வரவே கூடாது. அடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு முறை ஒரு வண்ணான் உவர்மண் மூட்டையை தலையில எடுத்துட்டு வரும்போது அவன் மேல தெரிஞ்ச வெள்ளை நிறத்தை திருநீருன்னு நினைச்சு சேரமான் பெருமான் யானையில வந்துகிட்டு இருந்தவரு இறங்கி அவனை வணங்கினாராம். இதை பார்த்து பயந்து போனவன், மன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடியார் இல்ல, நான் அடிவண்ணான், இது உவர்மண் என்று சொல்ல அவரு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, அதனால என்ன, அடிச்சேரலன் திருநீற்றை எனக்கு நினைவுபடுத்தினீர்னு சொன்னார்னா என்ன ஒரு அடக்கம் பாத்தீங்களா? இதை மன்னர் பிரான் எதிர் வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர் பிரான் தமர் போல வருதலும் தாம் வணங்க என்னர் பிரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் பென்னர் பிரான் களறிற்றறிவான் என்னும் சேரலனேன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பி அருளி செய்கிறார். இந்த உலகத்துல எல்லா உயிரினங்கள் பேசும் மொழியும் அவருக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ஆளு அவர்! தான் தினமும் செய்யும் சிவபூசையின் நிறைவில் நடராஜ பெருமானே தோன்றி அவருடைய சிலம்பொலி ஓசையை கேட்கும் அளவுக்கு பெருமை பெற்றவர். அப்படிப்பட்டவரே வண்ணான் உவர் மண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம் திருநீற்றை நினைவுபடுத்தினீர்னு சொல்லி வணங்கினார்னா நாம எவ்வளவு அடக்கத்தோட இருக்கணும். அதனால நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களையும் நம்முடைய குருநாதரையும் அடியார்களையும் வணங்கி அடக்கத்தோட இந்த பூசையை செய்ய ஆரம்பிப்போம்.